வணக்கம் தலைவா. இப்போ தான் அந்த கிரிப்ஸ் அண்ட் பெட்ஸோட எபிசோடு கேட்டேன் நான். அது கேட்கும்போதே எனக்கு பேரலாக மைண்டில் வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கிராஸ் ஃபயரில் வந்து ஒரு பொண்ணு, இன்னசென்ட்டான பொண்ணு, அந்த ரெண்டு கேங்குக்கு நடுவில் மாட்டி இறந்து போகிறது இருக்குல்ல, அது எங்கே நீங்கள் பேரலாக ட்ரா பண்ணலான்னா, டோக்கியோ ரிவெஞ்சஸில் அதோட மெயின் ஸ்டோரி அதுதான். ஏன்னா ரெண்டு கேங்குக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டையில் நடுவில் மாட்டி இறந்து போகிறது தான் ஹீரோயின் ஹினாட்டா. ஸோ அப்போது அவனுடைய லவ்வர் வந்து டாக்கிமிச்சி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்து எதேர்ச்சியா அவனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கிறத கண்டுபிடிப்பான். என்னன்னா, அந்த ஹினாட்டாவோட தம்பி நருட்டோ கிட்ட, ஹினாட்டா தம்பி நருட்டோன்னா நீங்க நருட்டோவ போயிறாதீங்க. ஏன்னா அங்க வந்து ஹினாட்டாவோட ஹஸ்பண்ட் தான் நருட்டோ. ஆனா இங்க வந்து ஹினாட்டாவோட தம்பி தான் நருட்டோ. ஸோ ஹினாட்டாவோட தம்பி கிட்ட இவன் கைய கிளாப் பண்ணான் அப்புட்ன்னா, இல்ல ஹேண்ட் ஷேக் பண்ணான் அப்புட்ன்னா, அங்கருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி போறக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ அவன் எதேர்ச்சியா கண்டுபிடிக்கும்போது தான், அவன் தம்பி வந்து ஏற்கனவே வந்து ஒரு போலீஸா இருப்பான். அப்போ இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அப்போ 12 வருஷத்துக்கு பின்னாடி போக முடிஞ்சுச்சுன்னா, அப்போ நீ பாஸ்ட்ல எதையாவது மாத்துனா, பிரசன்ட்ல நம்ம ஹினாட்டாவ காப்பாத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அப்போ இந்த வார் இந்த ஒரு மோதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபுல்லா அவங்க எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, அப்ப இந்த 2 பேர் மீட் பண்ணாம இருந்தாங்கன்னா, மைக்கியும் அவன் பேரு இன்னொருத்தன் பேரு ஏதோ ஒரு பேர் டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல. அவன் 2 பேரும் மீட் பண்ணாம இருந்தாங்கன்னா, இந்த மோதல் வராது. அப்போ ஹினாட்டா காப்பாத்தப்படுவா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஐடியா பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்ட்டுக்கு போவான். போயிட்டு ஒவ்வொன்னா மாத்த ட்ரை பண்ணுவான். அந்த கேங்குக்குள்ள இவன் இன்வால்வ் ஆவான். ஸ்டார்ட்டிங்ல நார்மலா இருக்கக்கூடிய ஆளு, கடைசியில அந்த கேங்ல எவ்வளோ பெரிய ஆளா இவன் டாக்கிமிச்சி வருவான்றது தெரியும். அது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்த்தா தெரியும். அப்போ ஒவ்வொரு டைமும் பாஸ்ட்ல போய் மாத்திட்டு ஃபியூச்சர்ல வந்து பார்ப்பான். சில டைம் மாறியிருக்கும். சில டைம் அது மோசமா இருக்கும். சில டைம் அது வேற மாரியா இருக்கும். சில டைம் மாறவே மாறி இருக்காது. அப்போ ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது தான் ஒவ்வொரு டைம் போய் பிளான் பண்ணி பாஸ்ட்ல போறது தான் கதை. நீங்க ஸ்டார்ட்டிங்ல அவன் அந்த கேங்ல யார் ஏதோ ஒரு வெளியாள் மாரி இருப்பான். போக போக இவனோட இன்வால்வ்மென்ட் அந்த கேங்குக்குள்ள எவ்வளோ இருக்கு? கடைசியில அவனோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்? கடைசியில அந்த கேங்குக்கு என்ன ஆச்சு? அப்போ வர்றது தான் வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கதை. ஸோ அதோட மெயின் ஸ்டோரியே அங்க தான். அதே மாரி கிரிப்ஸ் அண்ட் பெட்ஸ் மாரியே தான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ்ல கூட டோமான்ஸா இருக்கட்டும், அங்க யாரு மோபியஸ், வாலாலா இவங்களுக்குள்ள ஃபைட் பார்த்தீங்கன்னா, கன் ஃபைட் இருக்காது. கன் ஃபைட்ன்றது வந்து ரொம்ப ரேரா தான் கன் வரும் அதுல. அவங்க முழுக்க முழுக்க இதே மாரி தான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பைக்கர் கேங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அவங்க எப்படி வந்து ஆ எப்படி சொல்றது? அவங்க ஒரு ஒரு எல்லை மாரி வச்சுக்கலாம். டோக்கியோக்குள்ள யாரு ஒரு ஆதிக்கத்த வெளிப்படுத்துறது தான். ஸோ இங்க நீங்க பேரலலா நீங்க இங்க டிரா பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நம்ம சென்னையில ஏகப்பட்ட ரவுடிகள் இருந்திருப்பாங்க. அவங்களோட எல்லைகள்னு சொல்லி ஏகப்பட்ட ரவுடிகள் செத்துருக்காங்க. அதுவே பெரிய லிஸ்ட் போகும். அதே மாரி தான் அங்கேயும். ஆ அப்போ ஒவ்வொரு கேங் இப்போ இவங்களுக்குள்ள அடிதடி நடக்கும். அடிதடி நடந்து அதாவது இவங்க எப்படின்னா, ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி சண்ட போடுவாங்க. அதான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டா யார் நிக்கிறாங்களோ, எந்த கேங் வந்து டாமினேட் பண்ணுதோ அவங்க தான் வின்னு. இந்த கேங்குக்கு இந்த கேங் அடிமைன்ற மாரி ஆயிரும். ஸோ இத பேஸ் பண்ணி வரக்கூடியதான் கதைகள். கிட்டத்தட்ட சொல்லப்போனா, நீங்க இந்த கிரிப்ஸ் அண்ட் பெட்டோட மொத்த எசன்ஸுமே நீங்க பார்க்கணும் அப்புட்ன்னா, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்க்கலாம். ஆனா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வந்து ஏற்கனவே ரியலாவே இருந்த கேங்கு. அப்போ இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அ எழுதின ரைட்டரே பார்த்தீங்கன்னா, அ ஒரு காலத்தில அதே மாரி வேற ஒரு கேங்ல இருந்தாரு. அதோட ஃபோட்டோஸ்லாம் நீங்க Googleல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கேங்ல அவரும் ஒரு ஆளா இருந்திருக்காரு. பைக்கர் கேங்ல இருந்து அவர் வெளிய வந்து, கடைசில இப்போ அவர் இந்த ஸ்டோரி எழுதி, நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிரிப்ஸ் அண்ட் பிளட்ஸ கேட்ட மொத்த எசன்ஸுமே அங்க இருக்கும். அது வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம்.